நான் தான் நேற்றே சொன்னேன் நண்பர்களே. ஸோ ரயான் வந்துட்டு சம்பவம் செஞ்சு தெரிக்க விட போகிறாருன்னு. ஸோ அதேமாரி தான் தெரிக்க விட்டுறாரு. ஸோ வெல்கம் டு மணி நியூஸ் கைஸ். வந்து வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் தான். லைவ் அப்டேட்டில் பிரேக் எடுத்து தான் வந்துட்டு டாஸ்க்ன்றது ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் ஒரு பிரேக் அப்புறம் வந்துட்டு டாஸ்க் ஆரம்பித்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் அவர்கள் சும்மாவாடா ஒன்றா டாஸ்க் பீஸ்ட்டுன்னு சொன்னாங்க, போட்டு பொழக்கிறியடா, எல்லாரையும் முடிச்சு விடுறியடா, மைண்டு கேம் ஆடுறாம நண்பர்களே. எல்லாரையும் யாரை தூக்கணுன்றத கரெக்டாக கணிச்சு தூக்குறாப்புல. ஸோ வேறு மாதிரி பண்ணார். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முத்துவை தூக்குறாப்புல, போயிட்டு வேகமாக ஓடி போய் முத்து ஃபோட்டோவை எடுத்து டாங் எடுத்து அடித்து லைக் வந்துட்டு இவர் இருந்தார்னா என்னோட கேமுக்கு தடையாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கார். ஸோ அதனால் வந்து நான் முத்துவை வந்துட்டு இந்த கேம்லேருந்து அவுட் பண்ணுறேன்றதை பளிச்சுன்னு மூஞ்சிக்கு நேரம் அடித்து முத்துவை அவுட் பண்ணார். ரெண்டாவது நம்ம விஷாலை முடித்தார். விஷால் என்னடா இப்படி முடிக்கிறியாடா, எல்லாம் பசங்களாக எடுத்தாருன்றே. ஸோ நீங்கள் எல்லாருமே இதை கவனித்து பார்த்தீங்கன்னா முத்துவை ஃபஸ்ட்டு அவுட் பண்ணியிருப்பார். ரயான் யாரா நீ மைண்ட் கேம் ஆடுற, எப்படி நீ உண்மையாலே டாஸ்க் பீஸ் தான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மறக்காமல் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரயான் எப்படி கேம் பிளே ஆடினார்னு சும்மா தெரிக்க விட்டாரான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவுட் பண்ணிட்டாரு. செகண்ட் விஷால் அவுட் பண்ணுறாரு. அப்புறம் யார் ப்ரோ அவுட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அடுத்து தீபக்கையும் அவுட் பண்ணுறாரு நண்பர்களே. தீபக்கையும் அவுட் பண்ணிட்டு தீபக்கும் ஒரு டஃப்பான கண்டென்டரு. ஸோ அதனால் வந்துட்டு அவர் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ எல்லா பாய்ஸுமே அவுட் ஆகிட்டாங்க எக்ஸப்ட் ரயான் இன்செல்ஃப். எல்லா பாய்ஸுமே அவுட் பண்ணிட்டாரு. முத்து வந்துட்டு ராணவியும் அருணையும் அவுட் பண்ணார் இல்லையா. அதுக்கப்புறம் ரயான் வந்துட்டு முத்துவை அவுட் பண்ணிட்டாரு. அடுத்து விஷாலையும் அவுட் பண்ணார். லாஸ்ட்டாக தீபக்கையுமே லாஸ்ட்டாக போய் சொல்லி அவுட் பண்ணி வந்துட்டாப்புல. டேய் நிஜமாலே நீ டாஸ்க் பீஸ் தான்டா, டிடிஎஃப் அடிச்சிடுவ போலியாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த பாயிண்ட் டிசைடர் பண்ணுறதுல இப்போ வந்துட்டு மஞ்சரியுமே லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த டாஸ்க் முடியும் போது இப்போ பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மஞ்சரியுமே ஃபாஸ்ட்டாக போயிட்டு எல்லாருமே ரொம்ப ஸ்லோவாக வர்றாங்க. மனுஷன் அந்த மாதிரி குவிக்காக இருக்கான். வேகமாக போயிட்டு மஞ்சரி ஃபோட்டோவை எடுத்து மஞ்சரியுமே அவுட் பண்ணிட்டாப்புல. ஸோ மஞ்சரி, விஷால், தீபக், முத்து 4 பேரை தொடர்ந்து அவுட் பண்ணார் நம்ம ரயான். ஸோ டாஸ்க் பீஸ்ட் ரயான்றதை ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ அடுத்த டாஸ்க் வந்துட்டு அடுத்த ஆரம்பிக்க போகுது. ஸோ பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யார் வந்துட்டு 5 பாயிண்ட்ஸ், யார் 4 பாயிண்ட்ஸ், யார் 3 பாயிண்ட்ஸ், யார் 2 பாயிண்ட்ஸ்ன்றதை வாங்க போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலான்றதை பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போது நான் நேற்று சொன்னது வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக அந்த இதை வின் பண்ணுறது 5 பாயிண்ட்ஸ் வாங்குறது யாருன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 5 பாயிண்ட் வாங்கி இந்த டாஸ்க்கை வின் பண்ணுறது நம்ம ரயான் அவர்கள். 4 பாயிண்ட்ஸ் வாங்கி நம்ம இந்த டாஸ்க் வந்துட்டு செகண்ட் பிளேஸ் வர்றது நம்ம சௌந்தர்யா அவர்கள். ஸோ இதுதான் அப்டேட்டை. நீங்கள் எல்லாருமே நினச்சிக்கலாம் என்ன ப்ரோ 5-4ன்றீங்க குழப்புதேன்றது. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ 5 பாயிண்ட்ஸ் வாங்கி ரயான் அவர்கள் ஜெயிக்கிறார். 4 பாயிண்ட்ஸ் வந்துட்டு சௌந்தர்யா. இந்த டேக் டீம் சொன்னேன் இல்லையா, இதுதான் அது. ஸோ வேறு மாதிரி டாஸ்க் பீஸ்ட் ரயானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.